வணக்கம். இன்று நமது தேசிய தலைவருடைய அந்த திரைப்படத்தை இயக்கி நடித்த அண்ணன் பாசமிகு அண்ணன் அரவிந்த்ராஜ் அண்ணன், அப்புறம் ப்ரொடியூசர் எஸ் சத்யா, அப்புறம் அன்பு மாமா பஷீர் உட்பட அந்த படக்குழுவினர் தூத்துக்குடிக்கு நான் உங்களை சந்திக்க வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் தென்காசி வரைக்கும் போக வேண்டியிருக்கேன். அதனால நாங்கள் திருநெல்வேலியில் இருங்க, நான் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போ சந்தித்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்க கவலை அவங்களுக்கு இல்லை. அதாவது நானே நினைச்சோம்னா ஒரு மாற்று சமூகமாக இருந்தாலும் இந்த இனத்தை நம்பி ஒரு படத்தை நம்ம எடுத்துட்டோமே, இதால் நம்ம கடன் பண்றோமோ வச்சிருமோன்னு சொல்லி அவர் நினைச்சிருப்பாரோ, ஏதாவது ஒரு மனச்சங்கடம் இருக்குமோன்னு சொல்லி நினைச்சேன். அவங்க அந்த கவலையே கிடையாது. எப்படியோ தேவருடைய வரலாறை வெளியே கொண்டு வந்துட்டோம். இந்த மக்கள் பூரா இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டமா எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் என்னாலும் முடிஞ்ச அளவில் நம்ம தென் மாவட்டத்திலேருந்து வர்ற அத்தனை ஃபோன் காலையும், இந்த படம் சம்மந்தமாக வரக்கூடிய அத்தனை ஃபோன் காலையும் அட்டன் பண்ணி குடும்பம் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய கூட்டங்கள் இன்னைக்கு தியேட்டர்லாம் இருக்கு. மீண்டும் சொல்றேன், நம்ம சமூகத்திற்கு இன்னொரு மட்டும் தேவருடைய வரலாறை படமா எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், தேவர் படத்தை வரலாறா எடுக்கணும்னு நினைச்ச யாரும் உண்மையில அந்த படத்தை முழுசா எடுக்கவும் முடியல. அப்படி எடுக்கணும்னு நினைச்ச ஆளுகளும் இதுவரைக்கும் ஃபீல்டுலையும் இல்லை. ஏன்னா அவரை எடுக்கணும்னா அதுக்கான ஒரு உணர்வு இருக்கணும், உண்மையிலே ஒரு பேர் பற்று இருக்கணும், உண்மையிலே இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவரை தொடவே முடியும். ஆனால் இந்த குழுவினர், நம்ம படக்குழுவினர் அதை தொட்டு தேய்ச்சிட்டாங்க. இந்த படத்தை எடுத்து மிக அருமையான முறையில் அண்ணா அரவிந்த்ராஜன் அவரை பற்றி சொல்லணும்னா ஊமை விழிகள் படத்தை மிக அருமையான முறையில் எடுத்தாரு. அவரை இந்த கதைக்கு எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. உண்மையிலே பக்காவா அங்க இன்னாரு தான் இது எடுக்க முடியும், முதலமைச்சர் படத்தை இன்னாரு தான் நடிக்க முடியும், இப்படிலாம் ஒரு இது இருக்கு பார்த்துக்கோங்க. அதான் இதே நம்பிக்கை. ஏன்னா அவர் சித்தர். அதே மாதிரி மிக அருமையான முறையில் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மை காட்சிகளை அதில் ரசிச்சிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்திற்காக அரும்பாடுபட்ட அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். உண்மையில அவர் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல படம் கிராமமாக ஒவ்வொரு இடத்திற்கும் நம்ம சவுத்ரியனும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நேரடியாக பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை பேசிக்கிட்டோம். இந்த படம் 200% வெற்றி பெறணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்களுக்கு நாங்கள் இந்த படம் ஓடுவோம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுலேயும் ப்ரொடியூசர் அவர் சத்யா அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்காரு. 100 நாள் ஒரு படம் ஓடுவோனே, அது ஓட வைப்போம் அப்படிங்கிறது. உண்மையில அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கிடைத்த வருமானம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஆனால் தேவருடைய வரலாறு முழுமையா போய் சேரணும். என்ன ஆனாலும் பிரச்சனை விஷத்துல, அதாவது எப்படின்னா நெருப்புல கை வச்ச மாதிரி தான் இது. இப்படிதான் உங்களுக்கு நெருப்புல தான் இவங்க கை வச்சிருக்காங்க. அது சுடும்னு தெரிஞ்சுதான் அதுல கை வச்சாங்க. இன்னைக்கு உண்மையிலே அவங்க மனசு குளிர்ந்துருக்கு. உங்களுக்கு மனசு குளிர்ந்துதான் இருக்காங்க. அதனால நம்ம ஒட்டுமொத்த முக்கோணத்தரும் மற்ற சமுதாய மக்களும் எங்களுடைய ஐயாவை பற்றி நீங்கள் படிக்கணுங்கிறது வேண்டாம். இந்த படத்தை பார்த்தாலே எங்கள் ஐயா எப்படி வாழ்ந்துருக்காரு, யாருக்காண்டி வாழ்ந்தாரு, நான் பிறந்த எங்கள் சமுதாய மக்களுக்காண்டி அவர் வாழலை, அதை மட்டும் நினச்சிக்கணும். முழுக்க தமிழ் மக்களுக்காண்டி இந்தியாக்காண்டி வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துருக்காங்க. நான் சொன்னால் கூட தான் நீங்கள் நம்ப முடியுங்க. ஒவ்வொரு சமூக வலைதளங்களுக்கு போனால் நம்ம என்ன பேசினாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பூர்க்கமாக ஒரு சில விஷயங்களை போடுறீங்க. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு உண்மையிலே அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சமூக மக்கள்ல குழந்தைகள்கிட்ட நம்மளால சொல்ல முடியாது, குழந்தைகள்கிட்ட போய் சேர முடியும். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் குடும்பத்தோட போய் குழந்தைகளை போய் கூட்டிட்டு போய் இந்த படத்தை பாருங்க. அப்பதான் நம்ம ஐயா, நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் சிலை இருக்கு. அப்ப சிலருக்குன்னா வருஷம் தேவை தேந்தி அப்படின்னு சொல்லி போய் நம்ம மாலை போடுவோம். அப்ப இருப்போம், நம்ம குழந்தைய பார்ப்போம். ஆனா நம்ம ஐயா யாருன்னு நம்ம சொல்லி கொடுக்க மறந்துடுறோம். அதனால இந்த தேசிய தலைவர் படத்தை குடும்பத்தோட போய் எல்லாரும் பார்த்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாத்துறது இந்த சமூகத்தின் கையில தான் இருக்கு. பலமார்ந்த நன்றினை இந்த தேசிய தலைவர் படக்குழுவினருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றென்ன எங்க ஐயா உங்களுக்கு தெய்வமாக இருப்பாரு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எங்க சமுதாயமும் என்னன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் விசுவாசமா இருப்பாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. தேசிய தலைவர் தேவர் பெருமான்
என்ற முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய மறைக்கப்பட்ட வரலாறு உங்களிடையே திரையில் காண்பிப்பதில் SSR சத்யா பிக்சர்ஸ் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் பெரிய கோடி நன்றி மலர்களை ஐயாவின் பொற்பாதங்களில் காணிக்கையாகிறது. ஐயாவுடைய படம் ஐயா மக்களுக்காக மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர்னு ஐயாவை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா அந்த காலகட்டத்தில் ஐயா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக இந்திய அளவில் போராடின ஒரு தலைவர் ஐயா. அதனால தான் ஐயா அவர்களுக்கு தேசிய தலைவர் என்ற பெயரை நாங்கள் படத்தின் மூலமாக வைத்திருக்கிறோம். ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா கூட, காந்தி, நேருஜி, அதுபோல் பல்வேறு நேஷனல் லீடர் கூட பயணித்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின மிக முக்கியமான தலைவரில் ஒருத்தர் ஐயா. காந்திஜி அகிம்சை வகையில் போராடுற அது ஒரு மக்கள் இருந்தாலும் இவங்களுடைய பங்கு நேதாஜி ஐயாவுடைய பங்கோட சேர்ந்து ஒரு ஐயா பயணித்தது பெரிய பங்கு. அதாவது வெறும்னே இது பண்ணுங்கன்னா மட்டும் யாரும் பண்ணிட மாட்டாங்க. இவங்களுடைய அதாவது பெரிய மக்கள் அழுத்தம் கொடுத்து போர் வீரர்களாக போர் புரிந்ததில் ஐயாவுக்கு பெரிய பங்கு உண்டு. அதுபோல் ஐயா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமான தலைவர் கிடையாது, அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் என்பது இன்னைக்கு மக்கள் உணர்வாங்க. மக்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அன்னைக்கு ஐயா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியெல்லாம் மறைக்கப்பட்டார் அவர். இதுக்கப்புறம் இந்த தேசிய தலைவர் படத்தின் மூலமாக எந்த அரசியல் சூழ்ச்சியும் அவர் மேலே திணித்தா எடுப்படாது. அதுபோல் ஐயா எவ்வளோ தலைவர்களாக இருக்காங்க. உலக அளவில் எவ்வளோ போப்பாண்டவர் இருக்காங்க, இஸ்லாம் மதத்தில் இருக்காங்க, இந்துக்கள் இதில் இருக்க, புத்த மதத்தில் எவ்வளோ மதம் இருக்குது. எந்த மதத்துலேயும் எல்லா மதமும் இருக்குது. அதில் எவ்வளோ தலைவர்லாம் உருவாக்கிக்கிறாங்க. எவ்வளோ தலைவர்கள் நாங்கள் சித்தரிப்போம். அதுபோல் எவ்வளோ நான் கடவுளாய்க்கலாம் சொல்லியெல்லாம் இருக்காங்க. ஆனால் யாரும் அவங்க வச்சுலாம் கொண்டாடல. ஒரு அரசியல் தலைவராக ஒரு சித்தராக இருந்து மக்களுக்கு தொண்டாற்றி மக்களுக்காக வாழ்ந்து பாருது ஐயா இன்னைக்கு கடவுளாக வழங்குற ஒரே அரசியல் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் மட்டும்தான். எந்த அரசியல் தலைவரையும் கடவுளை வணங்குற சரித்திரம் எனக்கு தெரியல. ஐயா இன்னைக்கு உள்ளூர் தலைவர்லேருந்து உள்நாட்டு தலைவர்லேருந்து தேசிய தலைவர்லேருந்து உலக தலைவர் வரைக்கும் ஐயாவுடைய இடத்துக்கு வணங்கிட்டு போகிறாங்க. அதுபோல் ஐயாவுடைய வரலாறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் அவங்களுடைய வரலாறுலாம் 1040 ஆண்டுகள் கடந்தது. ஐயாவுடைய வரலாறு இப்போ தான் 100 ஆண்டுகளை தொடப்போகுது. ஆனால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஐயாவுடைய வரலாறு பேசப்படணும். அதற்கு யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஐயாவுடைய படத்தை திரையில் பார்த்து ஐயாவை வெற்றி பெற செய்யணும். படத்தை வெற்றி பெறணும். இந்த படத்தை ₹1 பொருளாதார ரீதியாக நாங்கள் எடுக்கவே இல்லை. இந்த படத்தில் இந்த பணத்தை எடுத்தாலும் எந்த இதுவும் பண்ண போகிறதில்லை. ஐயாவுடைய படம் வெளியே வரணும். அதுக்காக எந்த உயிர் தியாகமும் செய்ய தயாராக இருந்தேன் நான். அந்த அளவுக்கு எப்படி ஐயாவுடைய படத்தை எடுத்து போய் சேர்த்துக்கணும் பொருள். அதனால எவ்வளோ பேர் இந்த படத்தை எடுத்து சேல் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அலைஞ்சோம், யாரும் வாங்கலை. ஆனால் எங்களுடைய கம்பெனியில் ஐயாவுடைய ஜெயந்திக்கு இந்த படம் வந்தால் தான் அதுக்கு ஐயாவுக்காக எடுத்து ஐயாவுக்காக சமர்ப்பணம் பண்ணுன்ற ஒரு வரலாறு இருக்கணுன்றதுக்காக அந்த ஐயாவுடைய ஜெயந்தி அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐயா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். வேற யாரும் சப்போர்ட் பண்ணல. எல்லாம் எதிர்த்தானுங்க. எவ்வளோ பேர் முடக்க பார்த்தானுங்க, எவ்வளோ பேர் நசிக்க பார்த்தானுங்க, எவ்வளோ பேர் படம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ தொல்லைகள்லாம் கொடுத்தானுங்க. ஆனால் அவங்களாம் நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். ஐயாவை தொடர்ந்து ஐயா வரலாறு அன்னைக்கு மறைச்சவங்களும் நடத்திட்டு போயிட்டு ஆளே இல்லாத போயிட்டான் ரொம்ப பேர். அதுபோல் ஐயாவை மறைக்கணும்னு நினச்சவன் எவனுமே நல்லாவே இருக்க மாட்டான். அவன் சொல்கிறதுக்கு இல்லை வேணாம். அதுபோல் ஐயாவுடைய வரலாறு 1000 ஆண்டுகள் பேசப்படணும். அதுக்கேற்றா போல் ஐயாவுடைய வரலாறு நாங்கள் தெளிவாக எங்களுடைய டைரக்டர் தெளிவாக தத்துவமாக எடுத்திருக்கிறாரு அரவிந்த்ராஜன். அதே போல் ஐயாவை உள்வாங்கி என்னதான் தோட்டம் உள்வாங்கி ஐயாவை உள்வாங்கி அதற்கேற்றால் போல ஐயாவை போல நடை உடல் பாவனை மனசு ஐயாவுடைய சிந்தனைகள் அதெல்லாம் உள்வாங்கின மட்டும்தான் ஐயாவோட தோற்றம் முழுசாக கிடைக்கும். அதை வாங்கின என்னுடைய நண்பர் பஷீர் அவர்கள் கிடைச்சிருக்கு. யாருக்கும் அந்த இது கிடைக்கல. எவ்வளோ பேர் ஐயாவுடைய வேடத்தை போட்டு ஐயாவை பற்றி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்து ஐயா சிவாஜி கணேசன் அவர் நடிகர்லேருந்து அதுபோல் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவும் முயற்சிகள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட முடிஞ்சு போச்சு. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐயா யாருக்காக செய்யணும்னு நினச்சாரோ, ஐயா யாருக்காக பாடுபட்டாரோ அதில் நானும் எங்களுக்காக பாடுபட்டிருக்காரு. அதனால் அதுக்காக எங்களுக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருக்காரு நான் நம்புகிறோம். இதில் வரலாற்று பொக்கிஷமா கூடிய இருந்த நவமணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை நாங்கள் பதிவு செய்கிறோம். கூடயே இருந்து
கடைசி வரைக்கும் உண்மையான தகவல்களை சொல்லி இந்த படம் எடுப்பதற்கும் காரணமாக இருந்திருக்காரு. அவருக்கும் எங்களை நன்றியை தெரிவிக்கின்றோம். அவருடைய பேச்சை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னையில தான் அவர் வந்து சென்னை காஞ்சிபுரம், ஆனா பேச்சு மெட்ராஸ் பேச்சு இல்லை பாருங்க. இல்ல தென் மாவட்டத்து பேச்சு மாதிரி இருக்கா. உண்மையிலே மனசார பாசமிக அண்ணன் சட்டை அவர்கள் வந்து நான் வந்து மனசார பாராட்டுறேன். உங்களுடைய நிச்சய கனவு அண்ணா வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணை. அதாவது இந்த படம் வெளியே வருமானு எதிர்பார்த்ததுல ஒரு பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்கு. அதே போல அண்ணன் வந்து அண்ணன் இசைக்காண்ட அவருடைய ஸ்பீச்சை நான் பார்த்துட்டே இருப்பேன். ஃபயரா இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபயரா இருக்கும். அதே போல இந்த படத்தை பார்க்க வைக்கணும், எல்லா யங்ஸ்டர்ஸையும் பார்க்க வைக்கணும், அனைவரும் குடும்பம் வரணுன்றதுக்காக டெய்லி போஸ்ட் போடுவார். என்னன்னா இது அண்ணன் பார்த்ததில்லை, பேசுறதில்லை, அண்ணன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அது எதுக்குன்னா ஐயா தேவரையா எல்லாமே தேவரையா மனசில் சொல்லியிருக்காங்க. ஐயா அண்ணனையும் கைவிட மாட்டார், ஐயா எங்களையும் கைவிட மாட்டார். நான் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இஸ்லாமிய தாய்ப்பாளர்கள் தன் உதவி ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம். இந்த படத்தில் எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பளித்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நான் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் நாயா போகிறதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காக தான் எனக்கு வாய்ப்பு. இந்த படம் ஒரு ஜாதிய படம் அல்ல, ஒரு தேசிய தலைவருடைய படம். இந்த படத்தை பார்க்குறப்ப ஏற்றத்தில் பெண்கள் கண்ணீர் வடித்து என் ஐயாவா நினைச்சு என் கால் நம்ம இருக்கிறேன் பேரில் இருக்கிறேன். படத்தை வந்து முதல்ல நாங்கள் தொடங்கிட்டு இதே திருச்செந்தூர் கோயில் என் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் இசைக்கு தேவையான மேல் கொடுத்தது கையில் ஐயாவுடைய மாலை ஐயாவுடைய சிலைக்கு மாலை கொடுத்து என் கையில் மேல் கொடுத்தாரு. இந்த படம் இன்னைக்கு வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டு போகுது. எனக்கு யார் யாராவது சொன்னாங்க உங்களுக்கு இந்த விருது கிடைக்கும் அந்த விருது கிடைக்கும் சொல்லிட்டு ஆஸ்கார் விருது கிடைக்கும் தான் சொன்னாங்க. அந்த விருதோட என் கையில் மாப்பிள்ளை இசைக்கு தேவையான வந்து ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த விருது தான் எனக்கு மிகப்பெரிய விருது. இது வந்து ஐயாவே கொடுத்ததான்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் போய் படத்தை திரையில் பாருங்க. இந்த படத்துக்காக தயாரிப்பாளர் தினேஷ் மார்க்கெட் அவங்க நடிக்கிறோம் மிகவும் சிரமப்பட்டிருக்காங்க. இந்த படத்துக்காக அவங்க எடுக்கல, ஐயாவுக்காக காணிக்கிறாங்க. என்னுடைய இயக்குனர் இந்த படத்துக்காக மிகவும் உழைச்சிருக்காரு. பல துன்பங்களுக்கு இடையில் 100 சமயத்தில் தடை வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தடை தான். தடைகளை எல்லாம் ஐயாவுடைய ஆசையுடன் அந்த தடையை உடைச்சிட்டு வெளில வந்திருக்காரு தயாரிப்பாளர். நிச்சயமாக இந்த படம் உலகம் வரை பேசும். அடுத்த ஜெயந்தி வரை இந்த திரைப்படம் ஓடிட்டே இருக்கணும், ஓடணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஐயாவின் உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு நான் ஒரு சிறிய குடும்ப அனுப்ப விரும்புகிறேன். நன்றி.